ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம. அம்மா, ஆத்துல போய் தண்ணி கொறிட்டு வரேன். அம்மா, ஆத்துல போய் தண்ணி கொறிட்டு வரேன். அம்மா, ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போறேன். ஆஹா, ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போறா. இப்ப ஆத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போறேன். ஏமா, நான் ஆத்துல போய் குளிச்சிட்டு வரேன். என்ன ஒரு சார்ட்ட தோச்சு போட்டு குளிச்சிட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, ஆத்துக்கு குளிக்க போறேன். ஆத்துக்கு குளிக்க போறேன். ஆத்துக்கு குளிக்க போறேன். போய் தொலையாமல. அம்மா, தண்ணி பிடிச்சிட்டு வந்துறேம்மா. நான் கிளம்பிட்டேம்மா. அம்மா, நான் ஆத்துக்கு கிளம்பிட்டேன். அம்மா, என் வண்டி சாவி எங்க? யாரடி கூவிட்டே இருக்கா? போய் தண்ணி பிடிச்சிட்டு வா போ. ஆத்துக்கு கிளம்பிட்டேன். ஆனவரின் கேரெடுத்து வாசல் வழி நான் வருவேன். அம்மாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி வாடுறேண்டி. ஆத்தாடி கோவில அத்தமயம் பாடுறேண்டி. எம்மானே என்ன கோபம் சொல்லு, என்ன பிடிக்கலையா? இருக்கஞ்செடியோரம் இருக்கி பிடிச்ச எம்மானே. போய்கிட்டே வரேன். வேற யாரையும் கூட்டு போகாத. சரி நீ ஒன்ன பொண்ணு பின்னாடி வரேன். சரி. மாப்பிள்ள விக்ரமே, ஐயோ, இவனா என் பேசிய கொல்லுவானே. அவன் வேற முன்னாடி போயிட்டானே. என்ன முத்துக்குட்டி? என் வண்டி ரிப்பேரா கிடக்கு, போய் மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போட்டு வந்துருமா? எனக்கு சின்ன வேலை இருக்கு. வாடே, உனக்கு தான் நிறைய மெக்கானிக் ஷாப்லாம் தெரியும், வாயா. இல்ல முத்துக்குட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க அம்மா வேற சீக்கிரம் வர சொன்னா வீட்டுக்கு. நாளைக்கு வரேனா? இன்னைக்கு வாயா விக்ரமே. இல்ல, எனக்கு இப்ப முடியாது. சரி, அவன் மதியத்து மேல போவோம். கட்டாயமா வருவல்ல? வரேன் வரேன், இப்ப போ வரேன். சரி. இங்க நின்னுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஆத்துக்கு போய் போலாம். எவனும் வந்துடக்கூடாத. எங்க போறேன்ட்டு பின்னாடி வந்துருவானுங்களே. ஐயோ, ஆத்துல பாலத்துக்கிட்ட நிக்க வேண்டாம்னு சொல்ல நினைச்சேனே. சரி, வண்டி அடிச்சு கிளம்புவோம். போய் 10 நிமிஷம் கழிச்சு போலான்னு பார்த்தேன். பின்னாடியே போன அந்த தங்கம் கிளம்பி பாத்துருவா. பார்த்தா ஊர் முழுக்க பத்த வச்சிருவா. 10 நிமிஷம் கழிச்சே போவோம். விக்ரமணி, எங்கெல்லாம் ஆளை தேடிட்டு இருக்கேன். இல்ல மீன் பிடிக்க போமா? ஐயோ, இவன் மேல வந்துட்டானே. இல்ல விக்ரம், உடனே சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நம்ம ஆத்துல நேத்து நிறைய மீன் பிடிச்சிருக்கானுவ. என்ன மீன் சிக்கிருக்கு தெரியுமா? இல்ல, உழுவி வச்சு பிடிச்சிருக்கானுவல. பெரிய பெரிய கண்டெல்லாம் வந்துருக்கு. அப்படியா? பெரிய பெரிய கண்டையா? 5 கிலோல கண்டே தூக்கி இருக்கானுவ. நேத்து தெருப்புள்ள பீத்துக்கிட்டு அலைஞ்சானுவல. இன்னைக்கு நாம தூண்டில் போடுறோம். நமக்கு எப்ப பாரு இந்த சிலேபி தான் அமடுது. நான் வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துருந்தேனே. ஏல, நான் வரும்போதே சாப்பிட்டு இருந்தேன். வயிறு பசிக்கு, நான் சாப்பிட்டு வரேன். என்னல, ஒரு நாளைக்கு எத்தனை நேரமா திம்ப? பசிக்குன்னு சொல்றோம்னாடே, சாப்பிட்டு வரேன். உன்னை பார்த்தா சாப்பிட போன மாதிரி தெரியலையா? நிஜமாதான்டா, ரொம்ப பசிக்குது. காலையில சரி சாப்பிடல. நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் மீன் பிடிக்க போலாம். நான் வீட்டுக்கு போனோம்னா இப்ப எங்க அம்மா என்ன வெளியில விட மாட்டாங்க. அதான் வந்துட்டேன். அப்ப சீக்கிரம் சாப்பிட்டு வரேன். இல்ல நிக்க இதுல நிக்கானா? ஐயோ, கதை முடிஞ்சது. இந்த வழியா தானே ஆத்துக்கு போக முடியும். இல்லல, நான் சாப்பிட்டுட்டு மெதுவாதான் வருவேன் நினைக்கிறேன். என்னல பேச்சுல ஒரு மார்க்கமா இருக்கு. இல்ல, இன்னைக்கு மீன் பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாரண்ட ஏதாவது வேலைனா பாத்துட்டு வாயா. நானே கூப்பிடுறேன். நீ ஏதோ வேலை இருந்தா பாரு. நானு போகும்போது இப்படி கூட்டிட்டு போறேன். அதான் சொன்னோம்ல, வீட்டுக்கு போனா எங்க அம்மா விட மாட்டாவ. நெல்ல காய போட்டிருக்கேன், அரிசி காய போட்டிருக்கேன். அந்த மூட்டை தூக்கி இந்த மூட்டையை தூக்கும் போவ. வேலை வாங்கிட்டே இருப்பாவ. நான் வீட்டுக்கு போகல. ஏற்கனவே எங்க அம்மா வயலுக்கு போச்சோன்னாவ. நானும் போகல. மீன் பிடிக்க போவோம் வா. வயலுக்கு தண்ணி தானே பாய்க்கணும். பாய்ச்சிட்டு வந்துடும், அப்புறம் வந்து போவோம். வார், வயலுக்கு தண்ணி பாய்க்க போனா எங்க அப்பா அந்த வரப்பட்டும் பாவ. வேண்டாம்ல, முதல்ல மீன் பிடிக்க போவோம் வா. ஐயோ, நேரம் ஆகுதே. அவ காத்துக்கு நிப்பா, கோத்துல நிப்பாளே. ஐயோ, போயிட்டு வந்துடக்கூடாது. இவன் வேற. ஐயோ, இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்கு. நான் அப்புறமா வரேன். உனக்கு என்ன ஆச்சுது? என்ன இவன் இன்னும் காணோம். ரொம்ப நேரம் ஆயிட்ட. நீ போ, பின்னாடியே வாரேன்னாவ. இதுக்கு மேல நின்ன எங்க அம்மா வாரியில தூக்கிட்டு வந்துடுவாவ. அவ்வளவுதான், இங்க இருந்து அடிச்சு அடிச்சு கூட்டு போயிட்டு இருப்பாவ. நான் தண்ணி பிடிச்சிட்டு போறேன். என்ன வர காணோம். இதுக்கு மேல என்ன, அவ்வளவுதான், தண்ணி பிடிச்சிட்டு போவோம். இவள நம்பி வந்தேன் பாரு. பரவாயில்ல, இந்த பிள்ளைகள் கூட வந்திருக்கலாம். போ, பின்னாடியே வாரின்னுட்டு இன்னும் வரல. ஆஹா, இந்த புள்ளையா? ஐயோ, இவள
கூடாதுன்னு தானே 2 தெரு தள்ளி வந்தேன். ஆமா இப்பதான் நான் வீட்ல இருந்தா அதுக்குள்ள தெருல நிக்க. ஆனழகும் எந்தை நீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் நின்னுதே. ஆமா இப்ப ஸ்கூல் லீவு தானே, காலையில 10 மணிக்கு எங்க கிளம்புற மாதிரி இருக்கு? நான் எங்கேயும் போவேன், உங்களுக்கு என்ன? சிந்தாமணி நேரம் 10 மணி நீ கலங்கடிக்கிற கண்ணில் விசில் அடிக்கிற நெஞ்சில் தவல் அடிக்கிற சிந்தாமணி நேரம் 10 மணி. ஏங்க என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். அதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு என்னமோ சொல்லிட்டு போனீங்க, என்ன? தேவையில்ல, என்கிட்ட பேசாதீங்க, வழிய விடுங்க. என்ன பிள்ளை, எனக்கு சத்தியமா தெரியாது. நாங்க உன்னை பத்தில எவங்கிட்ட நான் பேச மாட்டேன் தெரியுமா? நம்பிட்டேன், வழிய விடுங்க. இங்க பாரு, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை பத்தில எங்கேயும் சொல்லல பிள்ளை, நம்பு. அது எப்படி பிள்ளை நான் உன்னை பத்தி எங்கேயா போட்டு கொடுப்பேன்? உன்னை சொல்லி கொடுத்தா என் தங்கச்சி சொல்லி கொடுத்த மாதிரி, என் தங்கச்சி நீ சுத்துற எப்படி நான் சொல்லி கொடுப்பேன்? தேவையில்ல, வழிய விடுங்க. என்னன்னு சொல்லு பிள்ளை. வழிய விடுங்கன்னு சொன்னல. அந்த தங்கங்கள் ஏதாவது சொல்லிச்சா? அது எனக்கு தெரியாது. கிளவில ஏதாவது வேண்டாம் பார்த்துருக்கோம். கேள்விப்பட்ட நீ முன்னாடி போனியா, நான் பின்னாடியே வந்தேனா ஊரு ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கேன். அதுக்கு தான் சொல்றேன், எனக்கு தேவையில்ல பிரச்சனை இழுத்து விட்டுச்சு போயிடாதீங்க. எங்க அம்மைக்கு தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க. அது நீயே சொல்லு, நான் என்னைக்கே உன் பின்னாடியே வந்திருக்கேன்? இல்ல. எவ்வளவு சொன்னானே நீ ஏன் மேல கோபப்பட்டாலேடா? இங்க பார், நானே இப்படி பேசதோட சரி, அப்பெல்லாம் உன் பின்னாடி வந்ததே இல்லையா? எனக்கும் தங்கச்சிடா இருக்குன்னா அப்படி வந்தா என்ன ஆகும் எனக்கும் தெரியும். சரி, இங்க நின்னு பேச வேண்டாம். எங்கிட்டு தானே போற? ஆமா. சரி, எங்கிட்டு மொட்டை மேல இருக்கேன், வருவியா? நான் வர மாட்டேன். ஆடி பாருங்க, இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். சரி, நீ முன்னாடி போன வரேன் போ. அந்த தங்கங்களை வந்துருவான், போ போ. முடுக்கொல்லியா போவாத, அது முடுக்கு சரி கிடையாது. மெயின் ரோட் வழியாவே போ. இதான் உங்க வீட்டுக்கு பக்கம். சொல்லுதல்ல, உங்கடி வேண்டாம். காவலி போயில நிப்பானுவ, அங்கோடி போ. அதெல்லாம் ஒருத்தடி இப்ப நிக்க மாட்டாவ. காலைல 10 மணிக்குள்ள யாரும் நிக்க மாட்டானுவ. சொல்லுதம்லாட்டே, எங்கடி போவாத. சாண்டா அங்கடி வந்தோனே இருக்கு. சரி, முன்ன போ. போன பிற வாரே, போ, நிக்காத. உங்க அவ்வளவு இருக்கட்டுங்க, நம்ம மேலதான் இருக்கும். சீக்கிரம் போ. சரி. அத்தி இந்த கிளவி பாத்துருப்பாளோ? அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்க இந்த கிளவி பாத்துருப்பாளோ? என்ன சொல்லுங்க? இந்த ரேஷன் கல்ல மண்ணெண்ண ஊத்துதாவளா, உங்க அம்மா கிட்ட சொல்லிரு. உங்க அம்மா சொல்லி விட்டா பாத்துக்க, போய் சொல்லிரு. சரி சரி, சொல்லுதே. இல்ல நாம சொல்லிரு, பிறகு உங்க அம்மா என்ன சொல்லலன்னு நினைப்பா. வேற பத்தைக்கிறதுக்கு மண்ணெண்ண இல்லன்னு சொல்லிட்டு கிடந்தா. இல்ல வேற காஞ்சி கிடக்காம கிடக்குது, மண்ணெண்ண வேணும்னு சொல்லிட்டு கிடந்தா, போய் சொல்லிரு. சரி சரி, சொல்லுதே சொல்லுதே. என்னல தெருலே நின்ன மாதிரி இருக்குது. கிளவி பொட்டா வாங்குத. என்னத்த சொல்லி கொடுத்தாலே தெரியல, அந்த பிள்ளை என்ன பார்த்தாலே பயந்து போகுது. என்னல ஞாபகம் போலியா, இன்னைக்கு ஸ்கூல் லீவால? அதானே, போட்டு வாங்குதா. எனக்கு என்ன தெரியும், நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன். இல்ல நம்ம தெருப்புல எல்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனமே தெரியலையே. அவன் தம்பி மாவெல்லாம் போன மாதிரியே தெரியலையே. கிளவி அது யாரு? அடப்பட்ட பையில எப்படி நடிக்கான்? இல்லன்னா எனக்கு தெரியாது பத்தியா? அவ பின்னாடி தானே சுத்திட்டு கிடக்கான். அப்போ உனக்கு ஸ்கூல் லீவுன்னு தெரியாதாயா? எனக்கு தெரியாது, அவசியம் இல்ல. இல்ல, அவ என் வீட்டு பக்கத்துல இருந்த பிள்ளை. அவ யாரு? தமிழ். அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போன மாதிரி தெரியலையே. அது எனக்கு தெரியாது. இல்ல, அவ உன் தங்கச்சி கூட தானே படிக்கா, அதான் கேட்டேன். என் தங்கத்தை நான் பார்க்கவே இல்ல. அவ ஸ்கூலுக்கு போனேன்னா போட்டேன்னு சொன்னேன். அவ தமிழ் போவலையே, அதான் கேட்டேன். உன் தங்கச்சிக்கு லீவான்னு கேட்டேன். கிளவி கையில ஒண்ணு சிக்க மாட்டேங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மண்டைய புழக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. இந்த பயவுல மனசுக்குள்ளே நம்ம திட்டுதானோ. ஏதாவது வாய திறப்பம் போட்டு வாங்கலான்னு பார்த்தா உசாரா இருக்கான். டியூஷன் கண்டு போறாளே என்னமா. அவ என்னமா யாரு? அவ பிரின்ஸ் இல்ல, அவ டியூஷன் எடுக்கலாம் பாத்துக்க. அங்கதான் படிக்க போறதா கேள்விப்பட்டேன். ஓ, கட்ட கடன மண்டைய பொழந்துடலாமே. உன் தங்கச்சி சாத்துலாம்ல, அவ நல்ல டியூஷன் எடுப்பாலாம் பாத்துக்க. வேணாம் வேண்டாம், அவ வீட்டுல இருந்து படிச்சா போதும். அவ படிக்க படிப்புக்கு டியூஷன் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை. இல்ல, அவ தமிழ் போனால, அதான் சொன்னேன். எனக்கு வேலை கிடக்கு, நான் வாரேன். சரி சரி, போயிட்டு வா. அவன் ரம்பி மோவல கூட்டிட்டு ஓடி போயிருவான்னு பார்த்தா அவன் அதை பத்தி பேசவே வந்துட்டானே. கூட்டிட்டு ஓடி போவா, 2 நாள் போட்டு ஆசை போடலான்னு பார்த்தேன். திறக்க மாட்டேங்கானே. ஒருவேளை அவ பின்னாடிதான் போறானோ. ரம்பி மோவ எங்க போயிருக்கான்னு பாப்போம். அவ காலையிலேயே புக்க தூக்கிட்டு போனால, இந்த பையன் வாயே திறக்க மாட்டேக்கானே. ஆமா, அந்த விக்ரம் பையல காணோம். அவன் சின்னசாமி மோ பின்னாடியே சுத்துவானே. அவன் எங்க போயிருக்கான்? அந்த பிள்ளை எங்க போயிருக்கும்? அந்த பிள்ளை காலையிலே ஆத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சே.
இந்த விக்ரம் பையன் பின்னாடியே ஆத்துக்கு போயிருப்பானோ? ஆளை வச்சு பாப்போம். இப்ப பார்த்து தெருவுல ஒரு பைய ஒளியில காணுமே. அந்த மணி பேரே வரான். எல்லாம் எங்க வா? மணி பேரன் எங்க வா? என்ன பாட்டி? இல்ல உனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வேணுமால? ஆமா பாட்டி, ஆரஞ்சு மிட்டாய் வேணும். உனக்கு இல்லாத ஆரஞ்சு மிட்டாயா? நம்ம தாசன அவன் இல்ல, விக்ரமே விக்ரமே. அவன் வீட்டுல இருக்கானு பாத்துட்டு வரணும் பாத்துக்க. ஒரு எட்டு பாத்துட்டு வாங்க. பாட்டியோட ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வைக்க. வாங்கி தரையா? அந்த விக்ரம கொஞ்சம் பார்க்கணும் பாத்துக்க, வேலை கிடக்கு. அந்த விக்ரமண்ண வீட்டுல இருக்காவலான்னு பாத்துட்டு வாங்க. சீக்கிரம் போய் நான் உனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சிருக்கேன். என்ன பாட்டி உனக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி வச்சிருக்கேன், சீக்கிரம் வந்துரு. அவன் இந்த வீட்டுல இருப்பான். அவன் நாத்துக்கு இன்னத்துக்கு போயிருப்பானே. அப்புறம் பொண்ணையா அண்ணாச்சி மோவே அவன் ராணி பிள்ளைய விரும்பதெல்லாம் கேள்விப்பட்டேன். அத ஒரு எட்டு பாத்துட்டு வரணுமே. ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவான். ஏ தங்கம், ஏ உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு கிடக்க? நான் எங்க போவேன், இந்த தேர்ல தான் நிற்பேன். வேற எங்க போவேன்? இந்த கோயில் வாசல்ல கொஞ்ச நேரம் இருப்பேன். நான் அண்ணாச்சிக்கல்ல கொஞ்ச நேரம் இருப்பேன். வேற எங்க போவேன்? மண்ணெண்ண ஊத்துதாவலாமே, மண்ணெண்ண வாங்கிட்டேன்னு. அதான் காலையில முதல்ல நான் வாங்கிடுவேனே. என் மார்போட்டை தான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். அத 2-3 ரூபான்னு சொல்லி வித்து போடுவா. ஆமா, அது எதுக்கு விறகடுப்பு தான் கிடக்க, பிறகு எதுக்கு மண்ணெண்ண போட்டு பத்த வைப்பா. அவிய வீட்டான சீமையில இருந்தா வாழ்ந்துட்டு வந்தா விறகடுப்பு போட்டு பத்த வைப்பா. அதான் மண்ணெண்ணெயை கொண்டு வித்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வேண்டாமாங்க, அதான் விறகு கிடக்க, முள்ளு கிடக்கு போதும். இவளுக்குலாம் சுகமா ஸ்டவ்ல பொங்க விட்டோம்னா சுக போகமா வாழ்ந்துட்டு போயிருவாளக்கா. வாழ விடப்படாது. ஆமா, விறகடுப்பு போட்டு பத்த வச்சாதான் உடம்புல இருக்க கொழுப்பு குறையும். இல்லைன்னா 7 ஊருக்கு வாய் பேசிட்டாலே வாழ்வேன். ஆமா, மருமக்க மாதிரிலாம் வைக்க வேண்டிய இடத்த நமக்கா வைக்கணும். கொஞ்சம் இலக்காரம் கொடுத்துட்டோம், நம்ம தலையில ஏறி முளக்க அரைச்சிட்டு போயிருவாளுவேன். எம்மாவே வந்த உடனே அவ பத்த வைக்கிறல பாத்தியன்னா ஒரே நீர் கண்ணீர் தான் வடிக்காயால உடுத்தவ. அத நான் தங்கத்துக்கிட்ட முடியுமா? சரி, அந்த விக்ரம் பைய அவ யாரு நம்ம நம்பி முக பின்னாடி போனா நம்மள. அதான்க்கா ஆள் அனுப்பியிருக்கேன். அவ அப்பமே ஆத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா பத்துக்க. விக்ரம் பையன் வேற வீட்டை இருக்கானா இல்லையான்னு இப்பதான் மணி பேரனை அனுப்பி விட்டுருக்கேன். அவன் மட்டும் வீட்டுல இல்ல, அவன் ஆத்தங்கரையில தான்க்கா இருக்கணும். என்ன குத்தடிக்காவளோ, என்ன கும்மாள் அடிக்காவளோ. ஐயோ, ஊர்ல காணாத குத்தெல்லாம் அங்கதான் மக்கா நடக்கும். என்ன இளவடுத்த ஊர்ல வந்து நான் வைக்கப்பட்டு கிடந்தனோ, ஒரு பயவழில் உருப்படி கிடையாதுக்கா. ஒருவேளை அவனும் ஆத்துக்கு போயிருப்பானோ. ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வந்துருவோமா? ஏன் ரொம்ப தூரம் போகணுமே. அதுக்கு என்ன, ஒரு டீ வாங்கி தரேன் வாக்கா. டீ வாங்கி தரியா? ஒரு பண்ணு வாங்கி தரேன் வா, ஆத்துக்கு போவோம். 2 பேரும் அங்க கும்மால அடிப்பாவ, வாக்கா போவோம். சரி, இவங்க நம்பி வந்தேன் பாரு. பரவாது வந்தோம்ல, இப்படி பண்ணிட்டாங்களே. இவ்வளவு நேரம் நின்றுக்கேன், வீட்டுக்கு போனா அம்மா வேற திட்டுவாங்களே. சரி, சீக்கிரம் தண்ணியை பிடிச்சிட்டு ஓடிடுவோம். வந்திருக்க நேரத்தை பாரு. ஐயோ, இப்ப அவங்கள கிராஸ் பண்ணி எப்படி போக? யாரும் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் வா. எதுக்கு வாடு சொல்றல. இனிமேல நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பையன் வந்துட்டே இருக்கான், நான் ஏதாவது சமாளிச்சுட்டு வர வேண்டியிருக்குல்ல. என்கிட்ட பேசாதீங்க, நான் போறேன் வீட்டுக்கு. இப்பதானே நான் வந்திருக்கேன். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. எங்க அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க, வழியை விடுங்க, நான் போறேன். இப்பதானே நான் வந்திருக்கேன், சும்மா தண்ணி பிடிச்ச மாதிரி நில்லு. அவ்வளவுதான், நான் போறேன், என்ன விடுங்க. பேசுறேன், இங்க யாருக்கும் வர மாட்டாங்க. பாரு, எங்கேயாவது பாக்குற மாதிரி நில்லு, நான் இப்படியே பேசிட்டு போறேன். சாயங்காலம் வீட்டுக்கு வருவியா? நான் வரமாட்டேன். சும்மா என் தங்கச்சி கூட விளையாட அந்த மாதிரி வா, நான் உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன். எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரமாட்டேன். அப்படி சொல்லுங்க, வரணும்னா ஒரு நிமிஷம் இரு. வாங்கிக்க. எனக்குலாம் வேண்டாம், யாராவது போத்துற போறாங்க. ஆசையா வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்க தலையில. நான் இது எப்படி கொண்டு போக முடியும்? கொண்டு வச்சு கொண்டு போடி. எங்க அம்மா யாதுன்னு கேட்பாவ. உன் ஃப்ரெண்ட் யாராவது கொடுத்தான்னு சொல்லி இந்த வாங்கிக்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேண்டாம். நான் கொடுத்த வாங்கிக்க முடியும். சீக்கிரம் வாங்க, எவனாவது வந்துட போறான், சீக்கிரம் வாங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேண்டாம். யாராவது வந்துட போறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு, சீக்கிரம் வாங்கடி. சார்பங்க நேரத்துல தண்ணி இல்ல மண்ணு இல்லன்னு கிடப்பாளவே. ஏன் நம்பிமாவே நீ எப்ப தண்ணி பிடிக்கிறதுக்கு? இப்பதான் பாட்டி வந்த. எனக்கு ஒரு குடல குவாரி தாயே கொண்டாங்க. அப்ப இவமல நின்னுட்டு இருக்கான், ஏல ஒரு குடத்தை முக்கி குவாரி தாயே. நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கேன்ல, அத நம்ம தெருக்குள்ள நிக்கல, அவட்ட குடத்தை பிடிச்சி தருவா. கொண்டாங்க பாட்டி. இந்தமா இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். இந்த மாதிரி குடம் பிடிச்சி தாமா, இந்த நடு ஆத்துல கோரமா, அப்பதான்
ஆமா அங்க மேல ஃபில்டர் பண்ணி அனுப்புதாமா. நாடிஸ்ல பிடிச்சாதான் சுத்தமா இருக்கும். ஏன் முக்கிட்டு போக வேண்டியது தானே? நீ இந்த யோக்கியமா நல்லதான் பேசுவ. ஒரு கூட முக்கியதானே தாரியா? கொண்டான பட்டி நான் கோரி தரேன். இந்தமா ஏமா அங்க வர முடியாம எனக்கு வலி விழுந்துருவேன். இங்க வந்து வாங்கிட்டு போமா. சரிங்க பாட்டி. என்ன நீ தலையில அந்த புள்ள தண்ணி கொடுத்து கொறவில்ல? மீன் பிடிக்க வந்தானே நடிச்சு போய் பிடி போ. சரி சரி. கேளு சாயங்காலம் கரெக்டா வீட்டுக்கு வந்துரு சொல்லிட்டேன். ஐயோ சத்தம் கட்டாம போங்க. இந்தமா கோரிட்டாமா. சுவார் பொங்கதுக்கா குடிக்கிறதுக்கா பாட்டி? சுவார் பொங்கதுக்கு தாமா. அப்ப இதுல முக்கி தரட்டுமா? மிச்சம் இருந்தா குடிச்சிடுவோம்ல. கொஞ்சம் நடுவத்துல குறைத்தாமா. சரிங்க பாட்டி. என்னமா? ஒண்ணு இல்ல பாட்டி. கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். தங்கச்சி பிறகு நடக்க சாயங்காலம் வந்துடணும்னு. முடிஞ்சாதான் வரவேன் சொல்லிட்டேன். வர இதெல்லாம் விக்ரமே மீன் மாட்டுதா என்ன? மாட்டவே மாட்டேங்குது பாட்டி. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். சிக்க மாட்டேங்குத. உங்ககிட்ட சிக்கல? அதானே எனக்கும் தெரிய மாட்டேங்குது. சிக்க மாட்டேங்குத. பயந்துதான் சாவுது. கொழுப்பு பாரு. மீன் கூட உன்னை பார்த்து பயப்படுதே. என்னச்சு என்ன பார்த்தாலே சிலருக்கு பயமா வருது. யார் சொல்லுதா? லூசி லூசி. ஐயோ இந்த கிளி வேற கண்டுபிடிச்சிருமே. சிக்க மாட்டேங்குதா பாட்டி? சிக்க சிக்க. என்னங்க பாட்டி? கொண்டாமா கொண்டா. நீ குவாலிட்டி என்ன? ரெண்டு துணி அலசணும். அலசிட்டு வரேன் பாட்டி. ஆமா பார்த்து சுதானமா வா. நீங்க போங்க பாட்டி நான் வரேன். சரிம்மா சரி. உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த கிழவி ஊரையே வித்துரும். இன்னத்துக்கு புரியாமல இருக்க போது அந்த கிழவிக்கு. பாத்துக்கலாம் விடு. என்னைக்கு நாள் ஊருக்குள்ள தெரியாது என்ன போகுது. எத்தனை நாள் மூடி மறைக்க முடியும்? எங்க அம்மா வார்னாலே என்ன சாத்திராவ. நான் கிளம்புறேன். பூ வச்சுட்டு வரணும் புரியுதா? நான் வர மாட்டேன். இல்ல டீ பார்க்க போறேன். ஏதாவது சொல்லிட்டு வா. இங்க பாருங்க நான் வர மாட்டேன். என்னன்னா ஒண்ணு கம்பல் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். நீ வரலன்னு வச்சுக்க. அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன் பாத்துக்க. போங்க நான் வர மாட்டேன். வாட்டி வராம இருக்காதே. யாரு உனக்கா காத்துட்டு இருப்பேன். அவதான் சொல்லிட்டேன். நான் போறேன். அதான் இப்ப யாரும் இல்லையா நில்லு. யாராவது வந்துருவாங்க நான் போறேன். சரி வா. அந்த நாடகத்துல போய் முடியா? நான் வர மாட்டேன். யாரும் இல்ல. அப்படியே யார் வந்தாலும் நீ துணி அலசுற மாதிரி பண்ணு. நான் மீன் பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறேன். நான் வர மாட்டேன். விட்டுட்டுங்க சொல்லிட்டேன். வாடி. இப்ப யாரும் வரமாட்டா வா. மாட்டேன். நான் போறேன். வாடி. நான் வர மாட்டேன். எத்தனை பயந்த மொழியா இருக்க. நான் போறேன் சரியா? வேண்டாம் நில்லு. ஏ விக்ரம், நான் போறேன். ஏ விக்ரம், வர வா வா. என்ன முத்துக்குட்டி? ஏ மதியம் வாரேன்னு சொல்லலாடே. நான் மீன் எங்க அம்மா கேட்டா 2 குழம்புக்கு. அதான் பிடிக்க வந்தேன். அதான் உங்க அம்மா காலையில மீன் கரெக்டா மீன் வாங்கினாவல. இல்ல அது பத்தாது நினைக்க. எங்க அம்மா 2 மீன் பிடிச்சு வந்தாவ. அதான் வந்தேன். சரி நான் கிளம்புறேன். வந்துரு சரியா? என்ன முத்துக்குட்டி வண்டி தரல சரி பண்ணனா? நான் பண்ணி தரேன்ல. எங்க போனாலும் பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே. சரி இப்ப என்ன உன் வண்டியில ரிப்பேர் பண்ணணும். என் வீட்டுல கொண்டு போடு. ரிப்பேர் பண்ணி தரேன். அப்போ நம்ம திருவள்ளி கொண்டு போட்டோமா? மத நான் பாக்க என்ன மிஸ்டேக்னு பாக்க. பார்த்துட்டு போய் பாத்துக்கலாம். சரி. மீனா எட்டி மீனா. என்னடி இன்னைக்கு நோட்டும் கைமா வந்திருக்க? இன்னைக்கு லீவ் தானே? இல்ல காலாண்டு வருதுல. அதான் உன் கூட சேர்ந்து படிக்கலாமேன்னு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் டி. நான் பரிச்சைக்கெல்லாம் பரிச்சைக்கே படிக்க மாட்டேன். நீ எப்பமா வர காலாண்டுக்கு இப்பவே வந்திருக்க? நீ படிச்ச எங்க அம்மா என்னி படிக்கணும் சொல்லுவாளே. எங்க அண்ணன் வேற இதான் சந்தர்ப்பம் என்ன படி படின்னு தொந்தரவு பண்ணுவானே. உங்க அண்ணன் வீட்லயே இருக்கா? இல்ல அந்த கழுத பையன் இப்ப எங்க போனானோ யாருக்கு தெரியும். ஊசுத்த போய் இருப்பான். வீட்ல இல்லையோ? ஆனா என்ன கரெக்ட் டைத்துக்கு கொட்டிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்துருவான். ஐயோ இன்னும் கொட்டிக்க வரலையா என்ன? ஊதாரி சுத்திட்டு ஊரார் பையன்ட்டெல்லாம் சேர்ந்துட்டு தான் வருவான். சரி வீட்டுக்குள்ள வா. சரி டி. டி நிறைய படிக்கணும் சரியா? நீ இப்பெல்லாம் சிலத பார்த்ததே மட்டும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லடி நிறைய மார்க் எடுக்கணும்ல 12th. அதான் 12th பாஸ் ஆயிட்டா மட்டும் நம்ம அப்படியே காலேஜுக்கு அனுப்பிடுவோம் பாரு. இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்ல. 12th எவ்வளவு மார்க்னு கேட்டா நம்ம சொல்லணும்ல டி. அதான் நல்லா படிக்கணும் டி. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் டி. எனக்கு ஆப்பு வச்சு வந்திருக்க. வா வா. உங்க அம்மா இல்லையோ? எங்க அம்மா நாட்டுக்கோழி முட்டை வாங்குறதுக்கு யார் வீட்டுக்கோ போயிருக்காவ. எப்போ வருவாவ? இப்பதானே போயிருக்காவ. வீடோட பழக்கம் விட்டுட்டு வரதுக்கு எப்படி 4 மணி நேரம் ஆகும். வா. உங்க தம்பி எங்க போய் தொலைஞ்சானோ? நீ வா. உங்க அப்பா? எங்க அப்பா கருப்பட்டி வைக்க போயிட்டா வட்டி. வா. சரி சரி வா வா வா. ஐயோ வீட காணுமே. என் தங்கச்சி என்ன சொன்னா? ஒண்ணும் சொல்லல. சரி உள்ள பாரு. நீங்களும் உள்ள வரக்கூடாது. ஏன்? எனக்கு வெக்கமா இருக்கும்ல. எங்க அப்பா என்ன பார்க்கதானே வந்தா? அவனும் உங்களை பார்க்க வரலையே. சரி சரி என் தங்கச்சி வரா. அம்மா எங்க? அம்மா நாட்டுக்கோழி முட்டை வாங்க போயிருக்காவ. அப்பா வந்துட்டாங்களா? இல்ல. நான் உன்னை எப்பவே உள்ள கூப்பிட்டா
என்ன பண்ண போறியா? படிக்க போறோம் காலாண்டுக்கு. அம்மா அப்படியே படிச்சு கலெக்டர் ஆகி பாரு. படிச்சாலும் திட்டு, படிக்கட்டாலும் திட்டுனா உனக்கு போய் தங்கச்சா பிறந்தேன் பாரு. டேங்கப்பா, போங்க போங்க, படிங்க படிங்க. நீ வா, அவன் அப்படிதான் சொல்லுவான். நீ உள்ள வா. பாரு, என்ன திட்டின மாதிரிலாம் அவளை திட்டாத சொல்லிட்டேன். என்ன திட்டின மாதிரி அவளை திட்டாத சொல்லிட்டேன். தமிழே, உன்னை திட்டினவன் திருப்பி யாசி விட்டுரு. சரி. போங்க போங்க, படிங்க படிங்க. நீ வா. திட்டுவீங்களா? அம்மா உனக்கு என்ன திட்டுற மாதிரி சும்மா அவகிட்ட வச்சு பண்ணு, இல்ல எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவா. பாரு, நம்மளை பத்தி அவகிட்ட எதையும் உளறிடாதானே. உங்ககிட்ட பேசுவா, எங்க அப்பா வந்து போட்டு கொடுத்துருவா. சரியா? அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அவகிட்ட எதுவும் சொல்லல. இல்ல, ஆனா அன்னைக்கு தங்கம் கிளவி சொன்னதே அவளுக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த தங்கம் கிழவிக்கு இருக்குது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வசமா என்கிட்ட வாங்குவா. அந்த விஷயம் உனக்கு தெரியுமோ? ஆமா, அவளுக்கு தெரியும். இது வரைக்கும் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கல. எங்க அப்பா காதுல வரைக்கும் தான் எனக்கு இருக்கு. எங்க அப்பா பெல்ட் எடுத்துருவாரு. எனக்கு பயமா இருக்கு. சரி சரி, பயப்படாத, நான் இருக்க, எல்லாம் பாத்துக்கிறேன். சரி உள்ள போ, நான் வரேன். என்ன எங்க போறீங்க? சும்மா தெருல போய் நிக்க. உள்ள வரலையா? எங்க அம்மா வந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். என்னால அவளை பார்த்து நிக்கன்னு கேட்பாவ. எங்க அம்மா எல்லாம் யாசிட்டு அடப்பாவ. நீ உள்ள போ. வருவேன், மொட்டை மாடிக்கு வரேன். அங்க வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மேல மச்சக்கு சும்மா மச்ச பார்க்க போறேன்ட்டு வந்துரு. நான் அங்க நிக்க. மச்சிக்கா? அங்கதான் நிப்பேன், வந்துருங்க. எத்த கூட்டு வந்துடாத, நீ மட்டும் வா. சரியா? ஞாபகம் வரணும். சரி. சீக்கிரம் போ. என்னவோ என்னவோ என் வசந்தானில்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்தில் நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். சரி போ. இப்பவே வீட்டுக்குள்ள போனா தங்கச்சே சந்தேகப்பட்டுரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். இல்லைன்னா அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்தா பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சே வருவோம். இதுல உட்கார்ந்து படிப்போமா? சரி, நம்ம இதுல உட்கார்ந்து படிக்கலாம். உங்க அம்மா வர மாட்டாவல்ல? இல்ல இல்ல, எங்க அம்மா வர மாட்டாவ. இரு, நான் என் பேக்க தூக்கிட்டு வரேன்னா. எடி, ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் தூக்கிட்டு வந்துரு. சரி. எடி, சொல்லு. எடி, எனக்கு அக்கவுண்டன்சியே வர மாட்டேங்குது. டி, உங்க அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டா மேக்ஸ் குரூப்னு சொல்லுவான். எப்படி உங்க அண்ணன் மேக்ஸ் குரூப் எடுத்தான்? ஐயா, உலதா படிப்புல புளியாச்சே. ஆனா உனக்கு ஏண்டி படிப்பு வர மாட்டேங்குது? அவன் எனக்கு தெரியல. அவன் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், நான் எல்லாத்துலயும் லாஸ்ட். ரொம்ப பல்ல கட்டத. அந்த குரங்க பையன் எங்கதான் என்ன நிப்பான். என்ன வந்து அடிப்பான். சரியா? அடிப்பானா? பெண்ண என்ன அடி அடிப்பந்தமா? நைட்ல என்ன அடி அடிச்சா? என்னைய எதுக்கு அடிப்பான்? எதுக்கு அடிப்பானே தெரியல. எல்லாத்துக்கும் அடிப்பான். வாசல்ல போய் நின்னு அடிப்பான், சீக்கிரம் வீட்டை தூக்கல நான் அடிப்பான். அப்பா, சரி இரு, நான் போய் பேக்க தூக்கிட்டு வரேன். சரி. டி, உனக்கு கருப்பட்டி வேணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். போகும்போது வேணாத்தா. இல்ல, எங்க அம்மா வரைக்கும் தின்று, இல்லன்னா எதுக்கு கொடுத்தனி கேப்பாவ. இல்ல, எனக்கு இப்ப வேண்டாம். டி, கூப்பன் இருக்கு, வேணுமா? அதான் எடுத்து வைக்க மாட்டீல? நான் தான் பொரிகல்ல போட்டு திங்கிறதுக்காக எடுத்து வச்சேன். சரி டி, பெற திங்கல. சரியா? மச்சில எதுவும் காய போட்டிருக்கீங்களோ? இல்லையா, மச்சில வெறும் கருப்பட்டி தான் கிடக்கு. நான் போய் பார்க்கலாமா? பாரு, அதுக்கு என்ன? எப்பா, அங்க உள்ள இருட்டெல்லாம் இருக்கும். இருட்டா இருக்குமா? ஆமா, கருப்பட்டிக்கு காய போட்டிருக்கல, அது இருட்டா இருக்கும். சரி, போய் பார்த்துட்டு வா. சரி. ஹாய். உங்க தங்கச்சி இப்ப வந்துருவா, போங்க. வேற மச்சிக்கு வா. அங்க இருட்டா இருக்குமா? நான் வர மாட்டேன். அது சும்மா இவெல்லாம் வந்துடக்கூடாது. நான் தான் ஓலை வச்சு அடிச்சு வச்சிருக்கேன். நான் கொஞ்ச நேரம் புக்கு படிக்கிறதுக்கு மேல போவேன். இல்லன்னா இவங்க தொந்தரவு தாங்க முடியாதா? அதான் இருட்டாக்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் நல்ல வெளிச்சமா தான் இருக்கும். வாண்ணே. வர மாட்டேன். பாரு, ஒழுங்கா வந்துரு சொல்லிட்டேன். வர மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி பண்ணுவேன்? ஒண்ணும் இல்ல, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் வர மாட்டேன். வர 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 அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வர மாட்டேன். சொல்லக்கூடாது, வரணும். குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல, வேண்டாம். எங்க அண்ணன் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. இல்லையா? அப்படி ஒண்ணு வரலையே. அவன் ஜவுன வந்துச்சு. அதான் லூசு பையன் வந்துட்டானோ நினைச்சு நான் பயந்துட்டேன். பத்துக்க நான் போய் அவன் ராணி ஜபாலெல்லாம் கூட்டு வந்துட்டுமா? ஆதிரா கூட்ட அவ தண்ணி பிடிக்க போறாளாம். அவ வீட்டுல சோறு பொங்கக்கு தண்ணி இல்லனே அங்க போயிட்டா. தண்ணி பிடிக்க
போனாளா? அவ அம்மா காலையில ஆத்தடி பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாவல? இல்லையா? ஆத்துக்குள்ள கொட்ட தூக்கிட்டு போனா? அந்த பையவுல நம்ம கிட்ட என்னமோ மறைக்காட்டி. என்ன சொல்லுத? அட்டி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. விக்ரமும் ஆதிராவும் லவ் பண்ணுதாவளோன்னு தோணுது பத்துக்க. எட்டி என்னடி சொல்லுத? அத்தாடி. ஆமா, ஊருக்குள்ள கூட அப்படிதானே பேசிக்கிட்டு இருக்காவ. ஆனா ஆதிரா இல்லன்னு சொல்லுதா. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காவ. ஆதிராவும் விக்ரமும் லவ் பண்ணுதாவளான்னு. ஆத்தங்கரையில சந்திக்காவ, தெருவுல வச்சு பார்த்தா என்னெல்லாமோ பண்ணுதாவன்னு சொல்லிக்கிட்டாவ. என்னட்டி சொல்ற? ஆமா, அன்னைக்கு ஆதிரா கோயிலுக்கு போயிருக்கா. விக்ரம் பின்னாடியே போயிருக்கான். ஊருக்காரங்க நிறைய பேர் பார்த்திருக்காவ. அடப்பாவி, ஆதிரா ஏண்டி நம்மகிட்ட எதுவுமே சொல்லல? அது மட்டும் இல்ல, ஆதிரா மதியம் தான் ஆத்துக்கு போவாளாம். இவன் பின்னாடியே தூண்டில தூக்கிட்டு போயிருவானா. அங்க போய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுதாவ அப்படின்னு சொல்லுதாவ. ஆனா ஆதிரா தான் நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேக்கால. ஆத்தி, நம்ம கதை என்னைக்கு வெளியில நேரப்போதோ தெரியலையே. ஆத்தாடி, இரு இந்த அரிசி மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க பாருங்க, நீங்க மேல என்கிட்ட நான் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன் என்னாச்சுது? ஏன்ல என்னாச்சுது? சொல்லுதமில்ல, இனிமேல் நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன்ல என் தங்கச்சி தான் சொன்னாலா? சொல்லுடி, என் தங்கச்சி தான் சொன்னாலா? இல்ல, அதுக்கு இல்ல. ஒருவேளை வெளியில எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டேன், இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏடி, நீயும் நானும் வெளியில சொன்னதானே வெளியில தெரியும். இல்ல எப்படி தெரியும்? நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்டி. ஏன் இது வரைக்கும் நான் யார்கிட்ட சொல்லிருப்பேனா? நான் லவ் பண்றேன் யார்கிட்ட சொல்லிருக்கேனா? இல்ல, நீங்க என்ன மறந்துருங்க. நான் இனிமே உங்களால லவ் பண்ண மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப யார்கிட்ட சொல்லல, அப்பயும் பயப்படுத? ஒருவேளை உங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சிட்டுனா? அவகிட்ட எதுவும் சொல்லாத. இங்க பாரு, நீயும் நானும் வெளியில சொன்னாதான் யாருக்கும் தெரிய போகுது, இல்லன்னா தெரியாது. இங்க பாரு, நம்ம பேசுறது வைக்க கூட நீ எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் பேசினா போதும். தெருல வச்சு கூட பேச வேண்டாம், போதுமா? இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனி நான் உங்களை லவ் பண்ண மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன மறந்துருங்க. நான் இனிமே உங்களை நினைக்கவே மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ஏன்டி இப்படி பயந்து சாவுத? உனக்கு என்ன பிடிக்கலையோ? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. என்ன பிடிக்கலன்னு சொல்லி லவ் பண்ணா சொல்லு. இல்ல, நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏன்டி பயப்படுத? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, நீ படிச்சு முடி, அதுக்குள்ள நானும் ஒரு வேலை வெட்டிக்கு போயிடுறேன். அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அதுல ஒருத்தருக்கும் தெரியாதுடி ஊர்ல. வேறு நான் எங்களை சுத்திர பையில கூட நான் சொல்லல தெரியுமா? வாயே திறக்கல. அவனை கூட கேப்பான, இல்ல நீ யாரையா லவ் பண்ணுறியான்னு கேப்பான. நான் இல்லன்னு சொல்லிடுவேனே. இந்த பாரு, நான் எல்லாம் லேசில வாயெல்லாம் திறக்க மாட்டேன் யாருக்கிட்டையும். நீ எங்கேயாவது வளர்ந்தாதான் உண்டு. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நம்ம லவ் எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். வேண்டாம், நம்ம லவ் பண்ண வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. ஏன்டி இப்படி பேசுத? என்னால நீ இல்லாமல இருக்க முடியாது சொல்லிட்டேன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா? வேலைக்கு போய் வீடு வாசல் எல்லாம் கட்டணும், உன்னை நல்லபடியா கல்யாணம் பண்ணணும் என்னெல்லாம் ஆசை வச்சிருக்க தெரியுமா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நம்ம இனி லவ் பண்ண வேண்டாம். சரி, இங்க பாரு, பயப்படாத. நாளைக்கு பேசிக்கலாம், சரியா? நாளையில இருந்து லவ் பண்ணிக்கலாம். இல்ல, நான் இனிமேல் உங்களை பார்க்கவே மாட்டேன். உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உண்மை சொல்லி, என் தங்கச்சி எதுவும் சொன்னாலா? அவ ஒண்ணு சொல்லல. எனக்கு பயம் வந்துட்டு. ஊருக்குள்ள வேற யாருக்குனவே அந்த தங்கம் பாட்டி உங்களுக்கும் எனக்கும் காதல்னு சொன்னவ. நீங்க நான் புகார் எடுத்துக்கலாம் வரவன்னு சொன்னவ. நான் அதை எப்படியோ சமாளிச்சுட்டேன். இப்ப மட்டும் நான் காதலிக்கேன்னு தெரிஞ்சுட்டுனா அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன மறந்துருங்க. இவ்வளவுதான் உனக்கு என் மேல நம்பிக்கையா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிட்டே சொல்றேன்ல. இல்ல, நான் இனிமேல் உங்களை காதலிக்கல. நீங்களும் என்ன காதலிக்க வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். இனிமேல் என் பின்னாடி எல்லாம் நீங்க வராதீங்க. பயந்தாங்கொல்லி, பயந்தாங்கொல்லி. எதுக்கு என்ன காதலிச்ச?